நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கள நம்பிட்டேன். உன் தரப்பு விளக்கத்தை நான் கேட்கவே இல்லை. எல்லாரும் செஞ்ச சதி அது. உண்மையை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சகுந்தலா தேவியும் அவங்க புருஷனும் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அரண்மனையில எல்லாரும் உங்க வருகைக்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் அலைஞ்சேன். பைத்தியம்னு சொல்லி எல்லாரும் என் மேல கல்ல எறிஞ்சாங்க. குப்பையில கிடந்ததை சாப்பிட்டேன். காட்டு மிருகங்கள் கிட்ட மாட்டிக்காம ஒளிஞ்சு வாழ்ந்தேன். உயிர் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசைதான் மிச்சம் இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் என் ஊர் என்ன நம்பணும், என் அண்ணன் என்ன நம்பணும். நான் தப்பு செய்யலன்னு சந்தோஷமா இருக்கு. அந்த தேவி மகமாயி அதை நடத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க திரும்பி போங்க. உங்க தங்கச்சி இங்க வாழ்றதுக்கு கத்துக்கிட்டா. இங்கேயே நான் வாழ்ந்துக்கிறேன். முடியாது. தப்பு செஞ்ச ராஜாவுக்கு தேவி மகமாயியே தண்டனை கொடுத்துட்டாங்க. தேசமங்கலத்தை எல்லையை தாண்டி நீ தூரமா வந்தப்பவே தேசமங்கலத்துடைய நன்மைகளும் உன் கூடவே வந்துருச்சும்மா. நாடு மொத்தமும் பெரும் துயரத்தால நிறைஞ்சிருக்கு. பட்டினியால எல்லாரும் இறக்குறாங்க. உயிர் கொஞ்சமாவது இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறாங்கம்மா. பரிகாரம் பண்ண பார்த்தப்போ முதல் கட்டளையே பஞ்சமிய கண்டுபிடிக்கணும், கூட்டிக்கிட்டு வரணுங்கிறது மட்டும்தாம்மா. ஒரு பொண்ணு போற்றப்பட வேண்டியவ அம்மா. தேவி மகமாயியோட அம்ச அவதாரம்மா நீ. தப்பு செஞ்ச தேசமங்கலத்தோட ராஜா கூட பிறந்த சகோதரி கிட்ட மன்னிப்பு கேக்குறம்மா. வேண்டாம். என்ன பண்றீங்க? எழுந்துறீங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சகோதரிய இனிமே ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் பாதுகாப்பேன். என் கூட வாம்மா. அண்ணன் உங்ககிட்ட பிச்சை கேக்குறேன். வேண்டாம். நாட்டுக்காக கஷ்டப்படுற உங்க மனச உங்க தங்கச்சி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நான் வரேன். தங்கச்சி, இனிமே நீதான் தேசமங்கலத்துடைய வெளிச்சம் இந்த அண்ணனுடைய மனசுக்கும். மந்திரவாதியெல்லாம் இல்ல, ஆனா அவ கண்ணுல ஒரு நல்ல ஒளி தெரியுது. அலங்காரம் பண்ணி நிக்கும் போது அவ அழகுக்கு ஈடு கொடுக்க அந்த எரியற விளக்கால கூட முடியலையே. ஏதாவது ஒரு சக்தியோட உதவி அவளுக்கு இருந்தா அதை என்ன பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறேன். நாம போட்ட எல்லா திட்டத்தையும் வீணாக்கி அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பஞ்சமி விளக்கேத்தி தூதுவர் சொல்ல வேண்டியது சொல்லட்டும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் காத்து இருக்கலாம். இந்த தங்கத்தட்டு எந்த வழியையுமே காட்ட மாட்டேங்குது. நம்ம மந்திர சக்தி எல்லாம் தப்பா போயிடுமோன்னு தோணுது. ஒருவேளை நமக்கு அப்படி தோணிடுச்சுன்னா நாம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். தேசமங்கலம் நமக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த சுந்தரராஜனை நாம சும்மா விட்டுறவே கூடாது. நம்ம அப்பாவுக்காக நாம அதையாவது செஞ்சுதான் ஆகணும். நல்லதே நடக்கும்.
பஞ்சமி ராணி, நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு நம்பலாம்ல? கண்டிப்பா சுவாமி. ம். செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைச்ச ஒரு ஆளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரியறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அது போதும் எனக்கு. யாரு மேலேயும் எந்த கோவமும் இல்ல. தேசமங்கலத்துல இருக்கிற எல்லா மக்களோடையும், தேசமங்கலத்தை ஆள்ற எங்க அண்ணா கூடயும் மிச்சம் இருக்கிற நாட்கள்ல சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. மகாராஜா, முதல் படி பூரணமாயிடுச்சு. அடுத்ததா நாம என்ன பண்ணணுங்கிறத கேட்போம். என்னோட கையில கொஞ்சம் தீர்த்தம் ஊத்துங்க. இங்க கொடுங்க. கூடாது. இது அடுத்து நாம என்ன பண்ணணுங்கிறதுக்கான அறிகுறி. அத நாம என்னங்கறத இப்ப பாப்போம். என்னன்னு சொல்லுங்க ஐயா. பாப்போம். அம்மா மகமாயி, அனுஷம் மகாராஜா, சோழிகள் காட்டுறது இந்த நாட்டோடைய தெற்கு திசையில உற்சவ விக்கிரகம் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சிலையை இங்க கொண்டு வந்து கோவில்ல இருக்கிற தேவியோட சிலை கூட இதையும் சேர்த்து வைக்கணும். தெற்கு திசைன்னு சொல்லும்போது அறிகுறி ஏதாவது? அறிகுறிய நல்லா கேட்டுக்கோங்க. அதிகாலையில புறப்படுற உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பசுமாடையும் அதோடைய உரிமையாளரையும் பாப்பீங்க. அவங்கள பின்தொடர்ந்து போங்க. மிச்ச எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு போற வழியிலேயே கிடைக்கும். அதிகாலையிலேயே கிளம்பிடுற சாமி. உங்களுடைய இந்த பயணம் வெற்றி அடையட்டும். அம்மா மகமாயி. அந்த உற்சவ விக்கிரகம் தண்ணிக்குள்ள இருக்கு. வருஷ கணக்கா எந்த பூஜையோ மந்திரமோ இல்லாம அந்த நதியோட ஆழத்துல கிடக்கிற விக்கிரகத்துக்கு ஜொலிக்கிற பளபளப்பு தன்மையோ மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி எந்த தன்மையோ அதுக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி சுந்தரராஜன் அதை கண்டுபிடிப்பாரு? அறிகுறியை கொடுத்து அவங்களை அனுப்பி வைக்கிறது தூதுவர். அதை மறந்துடாதீங்க. தேசமங்கலத்துல இருந்து தேவியோட சக்தி எதுக்காக வெளியே போச்சுன்னு தூதுவருக்கு நல்லாவே தெரியும். தூதுவர் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஒன்ன கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, தேசமங்கல நாட்டோட செழிப்புக்கான பூஜைகள் தான் அங்க நடக்கும். அதை எப்படி தடுக்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்கலாம். மாமா எங்க போயிட்டாரு? அவரும் நம்ம கூட இருக்கணும் இல்லையா? யாராலும் போக முடியாத அந்த ஆனமலையோட உச்சியில அவர் ஒத்த கால நின்று தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெய்வங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா இங்க வந்துடுவார். அவங்க நம்மளையும் நம்மளோட சக்திகளையும் அழிச்சா கூட கண்டிப்பா மாமாவோட சக்திகளை அவங்களால அழிக்கவே முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். எப்படி ஆயிருக்கும் ராஜா? அந்த சிலை எப்படி தண்ணிக்குள்ள முழுகுச்சு? ஏதாவது கோவில் முழுகி இருக்குமா, இல்ல முன்னாடி முழுகின கோவில்ல இருந்து கிடைச்ச சிலையா? அவிழ்க்க கட்டு விழுந்துகிட்டே இருக்கு மீனாட்சி. முதல்ல தூதுவருக்காக காத்துக்கிட்டு இருந்தோம், அப்புறம் பஞ்சமிக்காக, அப்புறம் இப்போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தலை மேல விடுற எல்லா பாரமும் உங்களுக்கு கடைசியில பூக்களாதான் மாறிக்கிட்டு இருக்கு. தூதுவர் வந்ததுல இருந்து நம்ம மக்களோட மனசுல சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல? பஞ்சமியும் வந்ததும் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு.
இனி அந்த சிலையையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த தேசமங்கலத்தை பத்தி நாடு முழுக்க பேசுவாங்க. இந்த நாட்டு ஆண்ட மிகப்பெரிய ராஜாவா எல்லாரும் உங்களை புகழுவாங்க. அண்ணா, நான் உள்ள வரலாமா? உள்ளவா பஞ்சமி, எதுக்காக அனுமதி கேக்குற? தங்கச்சி, உனக்கு எந்த குறையும் இல்லையே? ஒரு நிமிஷம் கூட தோழிங்க என்ன விடமாட்டாங்க. துணி எடுத்து கொடுக்கறதுக்கும் சாப்பாடு பரிமாறுறதுக்கும் தோழிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுங்கிற குற்றம் மட்டும்தான் இருக்கு. கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டல்ல, அதெல்லாம் மறுக்கடிக்கிறதுக்கு உங்க அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு. நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? இருக்கு. நாளைக்கு சிலையை தேடி நீங்க போற பயணத்துல நானும் கலந்துக்கலாமா? என்னை ஏத்துக்கிட்ட இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். சந்தோஷம். திரும்ப கிடைச்ச இந்த வாழ்க்கையையும் உயிரையும் தேச மங்களத்தோட நன்மைக்காக பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது அதோட தொடக்கமா இருக்கட்டும். அப்படின்னா போய் தூங்குமா, நாளைக்கு அதிகாலையிலே கிளம்பணும். பயணம் கஷ்டமா இருக்காதா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா ஓய்வு கூட எடுக்கல. நான் தான் அவ கூட இருக்கேன்ல. என் தங்கச்சியை என் உயிர் போல நான் பார்த்துப்பேன். சீக்கிரமாவே விடிஞ்சா போதும். மகாராஜா, வழி போயிட்டே இருக்கே, தூதுவர் சொன்ன எந்த அறிகுறியும் இல்லையே. எவ்வளவு தூரம் போகணும்னு தூதுவர் சொல்லலையே, அறிகுறி மட்டும்தானே சொல்லிருக்காரு. சரியா சொன்ன. வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குமோ தெரியல. தேவி மகமாயி கிட்டேயே நம்ம கேட்கலாம். அம்மா மகமாயி, அம்மா தேவி, மகமாயி, சரியான வழியை காட்டுமா. தூதுவர் சொன்ன அறிகுறி. போலாம் வாங்க. பசுமட்டையும் அது கூட வந்த ஆளையும் காணமே. அடுத்த அறிகுறி ஒருவேளை முன்னாடி இருக்கும். தூதுவர் சொன்னது அதுதானே? வாங்க. நடந்து நடந்து சோர்வா இருக்கா? இதெல்லாம் ஒரு தூரமானா, இதை விட பல மடங்கு தூரத்தை ஒரே நாள்ல நான் கடந்திருக்கேன் தெரியுமா? காட்டுல இருக்கிற மிருகம் மாதிரி வாழ்ந்த எனக்கு இது எதுவும் என்ன சோர்வடைய வைக்காதுன்னா. போகலாம். குருகுலத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. வா. குருகுலத்துல இருக்கிற ஓலைன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க இதை கீழே போட்டுட்டாங்க. இது பாடசாலையுடைய ஓலை இல்ல, இது நமக்கான அறிகுறி. இன்னும் முன்னாடி 2 மைல் தூரம் நடங்க.
அங்க நதிக்கரையில காத்திருக்கிற ஓடத்துல பயணம் செய்யுங்க. பஞ்சமி, அந்த தேவி நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. வாங்க. ஏறி வாங்க மகாராஜா. நாம எங்க போறோம் மகாராஜா? தேவி மகமாயியோட முடிவுதானே, நாம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன ஆச்சு? தோணி முன்னாடி போக மாட்டேங்குது மகாராஜா. ஒருவேளை தூதுவர் சொன்ன பயணத்தோட முடிவு இதுவா இருக்கலாம். மகாராஜா, துடுப்பு போய் இடிக்கிறது ஏதோ ஒரு பொருள்ல. இங்க ஏதோ இருக்கு மகாராஜா. அம்மா மகமாயி, தேவி, மகமாயி, அம்மா தேவி, மகமாயி, மகமாயி. இந்தாங்க, நீங்க சொன்ன முதல் பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப நல்லது. இது என்னோட அப்பா பூஜை பண்ணிட்டு இருந்த உற்சவ விக்கிரகம். இது அதேதான். என்னோட அப்பா மேல பொறாம அதிகமாகி அன்னைக்கு நாட்டு ஆண்ட ராஜா இந்த சிலையை திருடிட்டாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மரண தண்டனைக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு தான் என்ன தத்து கொடுத்துட்டாரு. உண்மைதான் மகாராணி. உங்களுடைய அப்பா பயணத்தை ஆரம்பிச்சது அந்த தேவியோட அருள் வாக்குதான். இந்த சிலைய நதியோட ஆழத்துல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போகணுங்கிறது தான் தேவி அவருக்கு கொடுத்த அருள் வாக்கு. அதுக்கப்புறம் அவர் விஷ்ணு பாதத்துல சரணடைஞ்சிட்டாரு. இல்லைனாலும் மகமாயிய நேர்ல பார்த்த ஒரு நபருக்கு அதுக்கு மேல என்ன புண்ணியம் கிடைக்க போகுது? மகாராஜா, இந்த உலகத்துல ஒரு இலை கீழே விழணும்னாலும் கூட அதுக்கு வேற ஏதோ ஒண்ணு கூட தொடர்பு இருக்கும். எங்கேயோ பார்த்த ஒரு பொண்ணு நீங்க காதலிச்சு அவங்கள கல்யாணமும் நீங்க பண்ணிக்கிட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்த பாத்தீங்களா? காலம் அதை எப்படி தொடர்பு படுத்துதுன்னு. இன்னைக்கு நீங்க உண்மையிலேயே தேடி போனது இந்த ஸ்ரீதேவியோடைய சிலையை மட்டும் இல்ல, மகாராணியோட பூர்வீகத்தையும் தான். இனிமே தாமதிக்க வேண்டாம், பூஜையை ஆரம்பிக்கலாம். தற்கொலை பண்ணிக்கிறது தான் இதை விட நல்லது.
வேலைக்காரங்க கூட நம்மள அசிங்கமா பாக்குறாங்க. மகாராஜாவுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சமி மட்டும் போதும். இதோ இப்ப அனாதையா இருந்த ராணிக்கு கூட வழி தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இப்படியே வாழ போறோம் சகுந்தலா? என்னாச்சு? கீழே பூஜை நடக்கும்போது நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்கும் மனசு கஷ்டமா இருக்குன்னு. ஆனா எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை. எங்கேயோ இருந்த ஒரு பெண் குழந்தைய மகாராஜா ஒரு நாள் தன்னோட தங்கச்சின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாரு. எல்லா சொத்துலையும் அவளுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஆனா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்கக்கா. உங்களோட பாசத்தை தவிர நான் வேற எதுவும் எதிர்பார்த்ததில்ல. இப்பவும் வேற எதுவும் எதிர்பார்க்கல. எந்த கோவமும் இல்ல. மனசாரதான் நான் இதை சொல்றேன். சந்தோஷம். கூட பிறந்த தங்கச்சியா இன்னில இருந்து நான் நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிற கோவத்தினால மட்டும்தான் அண்ணா உங்களை இப்போதைக்கு எல்லா பதவியில இருந்தும் ஒதுக்கி வச்சிருக்காரு. அது ரொம்ப நாளுக்கெல்லாம் நீடிக்காது. கோவிலோட சீரமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் செழிப்பு நிறைஞ்ச இந்த நாட்டுல உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கொடுக்கறதுக்காக அண்ணன் கிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன். சரி, நான் வரட்டுமா? கீழே பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும். கேட்டியா சகுந்தலா? நமக்கான பதவி எல்லாம் அவன் நமக்கு போடுற பிச்சையா? அசிங்கம். செத்தா கூட போகாத அசிங்கம். स्वाहा ओम क्रीम स्वाहा ओम क्रीम स्वाहा கட்டளையிடுங்கள் ராணியம்மா. குண்டலா, நேத்து வரைக்கும் நீயும் உன்னோட தோழிகளும் சந்தோஷமா சுத்தி திரிஞ்ச தேசமங்கலத்துக்கு தேவியோட அருள் மறுபடியும் கிடைக்க போகுது. அது நடக்க விடக்கூடாது. தேசங்கள்ல கடந்து கொண்டு வந்த தேவியோட உற்சவ சிலை எப்படியாவது நம்ம இடத்துக்கு வந்தாகணும். அதை எடுத்துட்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னோடது. என்ன பூஜை பண்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறது தான் என்னோட கடமை. தேசமங்கலத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டாவது நான் அந்த உற்சவ விக்கிரகத்தை இங்க கொண்டு வருவேன். போ. குண்டலா தோக்க மாட்டா. அவ சொன்னதை கேட்டீங்கல்ல? தேசமங்கலத்துல இருக்க எல்லாரையும் அழிச்சாவது தேவியோட சிலையை இங்க கொண்டு வந்துருவேன்னு. தேவியோட சிலையை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. அந்த உற்சவ விக்கிரகத்தை உடைச்சு நொறுக்கணும். அப்புறம் எப்பவுமே ஒண்ணு சேராத கடல்லையும் ஆத்துலையும் குளத்துலையும் அதை தூவி விட்டுறணும். அப்புறம் எப்பவுமே அந்த விக்கிரகத்தால ஒண்ணு சேரவே முடியாது. அப்புறம் அந்த விக்கிரகத்தை காப்பாத்துறதுக்கு தேவியால முடியாது. ஹே குண்டலா, குண்டலா, ஹே என்ன என்ன வேணும்? நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க?
அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீ போற போக்கை பார்த்தால் ஏதோ பெரிய வேலைக்கு செல்வது போல் தெரிகிறது. எனக்கென்னவோ அது நடக்கும் என்று தோணவில்லை. என் பேரு குண்டலா. சகலத்தையும் அழிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு. ஒரு வேலைக்காக இறங்கி புறப்பட்டிருக்கனா அத முடிக்கவும் எனக்கு தெரியும். உன் சக்தியை நான் சோதனை செய்யவில்லை. ஆனால் தேசமங்கலத்திற்கு நீ செல்லும் பயணம் வெற்றி அடையாது. என்ன தடுக்க யாரால முடியும்? போராளிகளா இருந்தாலும் போர் வீரர்களா இருந்தாலும் என்னோட இந்த வலது கையால ஒரேடி அழிச்சிருவேன். நீ இங்கிருந்து தேசமங்கலத்தோட எல்லையை தாண்டதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இங்க நான் போட்டிருக்க இந்த கோட்டை உன்னால தாண்டி போக முடியுமா? என்னால முடியாதது எதுவும் இந்த உலகத்துல இல்ல. என்னாச்சு? சக்தியை இழந்துட்டியா? நான் சொன்னேன்ல உன்னால முடியாதுன்னு. திரும்பி போயிடு. நீ யாரு? மாயமோகினியா இல்ல மந்திரவாதியா? யாரா இருந்தாலும் சரி, என்னோட வழியில குறுக்க வந்தவளுக்கு மரணம் தான் தண்டனை. மரணம் தான் தண்டனை. ஆனா அது யாருக்கு கிடைக்க போகுதுன்றது மட்டும்தான் சந்தேகம். உனக்கு ஒரு பாடம் கற்பிச்சு தேசமங்கலத்துடைய எல்லையை தாண்டி நான் என்னோட வேலையை முடிச்சு இங்க இருந்து புறப்பட்டு போறத நீ பாக்குறியா? மகாராஜா, நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே உற்சவ விக்கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். பூஜைகளையும் நல்லபடியாவே நடத்தி முடிச்சிட்டோம். இன்னும் தடங்கள் ஏதாவது? செஞ்ச எல்லாமே சரிதான், ஆனா இன்னும் பூர்த்தி ஆகல. அதுக்கு இன்னும் என்ன பண்ண? அது எனக்கும் தெரியாத. ஒருவேளை தேவியோட அருள்வாக்கு கிடைக்கலாம், இல்லனா கனவுல கூட தகவல் சொல்லலாம். அதுவும் இல்லனா வேற ஏதாவது ஒரு வழியில. என் மனசுல என்ன தோணுதுன்னா, நாளைக்கு விடியறதுக்குள்ள அது தெரிஞ்சிரும்னு தோணுது. ஆபத்து எதுவும் தெரியுதா? இன்னுமா? கண்டிப்பா இல்ல மகாராஜா. ஏற்கனவே சொன்னது போல என்னமோ ஒண்ணு சேர வேண்டியிருக்கு. நீங்க இப்ப போய் சந்தோஷமா தூங்குங்க. நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது இதுக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு. போங்க மகாராஜா, போய் நல்லா தூங்குங்க. விடியல் உங்களுக்கானதா இருக்கும். அரண்மனையோட வாசல்ல என்ன சத்தம்? மன்னிக்கணும் மகாராஜா, காட்டுல வாழற சில பேர் அரண்மனை வாசலுக்கு வந்திருக்காங்க. வீரர்கள் தடுத்து நிறுத்தியும் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய தேவை என்ன? அவங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அதிசயம் நடக்குதாம். அத அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்களாம். கேட்டீங்களா? என்னவா இருக்கும் அந்த மகாராஜா, அந்த அதிசயம்தான் நாம காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பதில். நீங்க அவங்க கூட காட்டுக்குள்ள பயணம் செய்யுங்க. அந்த அதிசயம் என்னங்கறத நேர்லயே பாருங்க. மகாராஜா, வேகமா வாங்க மகாராஜா, வேகமா போலாம். மகாராஜா வாங்க, வாங்க மகாராஜா. அதோ அங்க பாருங்க. அதிசயம், மகா அதிசயம். ஓம் பரமேஸ்வரா, கைலாசநாதா.
காட்டுடைய இந்த இடத்துக்கு நாங்க அதிகமா வர்றதில்ல மகாராஜா. 2 நாளைக்கு முன்னாடி வழி தவறி போன எங்க ஆடு மாடுங்களை தேடிட்டு வரும்போது தான் நாங்க இந்த அதிசயத்தை பார்த்தோம். அடுத்த நாள் நாங்க வந்தோம், அப்பவும் இதே காட்சி தான். இப்படி ஒரு காட்சியை நாங்க வாழ்க்கையில பார்த்ததில்ல மகாராஜா. வேண்டாம் மகாராஜா, ஆளுங்க வரத பார்த்தா பசுமாடு ஓடி போயிடும். ஏதோ காட்டுல இருந்து வந்திருக்கு. இந்த பசுமாடை இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை. தூதுவர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கு கிடைக்க போற நன்மைகளுக்காக இதுவும் ஒரு அறிகுறியா இருக்கு. உத்தரவு மகாராஜா. அம்மா மகமாயி, மகாராஜா, இதுவரைக்கும் நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். இனிமே நாம சிலைய பிரதிஷ்டை பண்றதுக்கான வேலையை செய்யணும். தேவி மகமாயிய பிரதான தெய்வமா கிழக்கு திசைய பார்த்தோம். இறைவன் பரமசிவனை கூட இருக்கிற தெய்வமா உக்ரமூர்த்தியா மேற்கு திசைய பார்த்தோம் நிறுவனத்துக்கு தான் உத்தரவாயிருக்கு. நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிடறோம், எந்த குறையும் வராது. இவ்வளவு தெய்வீகமான பிரதிஷ்டை இங்க நடந்ததுக்கு அப்புறம் அதை கவனிச்சுக்கிறதுக்கு தெய்வீகமான ஒரு நபர் தான் வேணும். அப்படி ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கவும் செய்யணும். எல்லாமே உங்க மனசுக்கு தெரியும் இல்லையா? அது யாருன்னு சொல்லுங்க. அந்த நபர் வடக்கு திசையில இருக்காரு. அவருடைய பேரு மகாவிஷ்ணுவுடையது. அவருடைய நட்சத்திரம் ஆயில்யம். அந்த நட்சத்திரக்காரர் மனைவி இல்லாதவர்னு குறிப்பா வந்திருக்கு. வடக்கு திசையில அப்படி ஒருத்தரை எனக்கு தெரியும். ஆரியமங்கல தேசத்துல பேரு விஷ்ணு தத்தன். தூதுவர் சொன்ன அறிகுறி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. மந்திரியாரே. மகாராஜா, இவரையும் கூட்டிக்கிட்டு ஆரியமங்கலத்துக்கு போங்க. ஆரியமங்கலத்து அரசருக்கு நான் ஒரு ஓலை கொடுத்து விடுறேன். ரொம்ப சீக்கிரமா விஷ்ணுதத்தன் பூசாரியா இங்க கூட்டிக்கிட்டு வரணும். உத்தரவு மகாராஜா. பிரதிஷ்டைக்கான நாளை குறிச்சாச்சு. இப்பவே நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மன்னிச்சிருங்க, இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ராஜா கிட்ட புரிய வைங்க. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பாத்தீங்கல்ல என்னோட நிலைமை என்னன்னு. இந்த சின்ன குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கவும் முடியாது. ஓ குழந்தைய கூட்டிக்கிட்டு பயணிக்கவும் முடியாது. தூதுவர் அறிகுறியை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு ஆளை நம்ம நாட்டோட முழு மரியாதையை கொடுத்து கூட்டிட்டு வரணுங்கிறது தான் மகாராஜாவோட உத்தரவு. ஒருவேளை அதுக்கு சம்மதிக்கலன்னா உங்களை கட்டி போட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருந்தா நாங்க இப்பவே அப்படி செஞ்சிருப்போம். நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்றது என்னோட நிலைமையை பத்தி. இத ராஜா கிட்ட சொல்லுங்க. வேற ஏதாவது வழி தூதுவரே சொல்லுவாரு. நானும் வேண்டிக்கிறேன், தேசமங்கலத்தோட நன்மைக்காக. நீங்க கொஞ்சம் யோசிச்சு. முடியாது. திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நாங்க திரும்பி போறோம். ஆனா இதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மகாராஜா நெடுவழி வாழட்டும். என்னாச்சு மந்திரியாரே, போன காரியம்? பூசாரிய கூட்டிக்கிட்டு வந்தீங்களா? இல்ல மகாராஜா, எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். அதெல்லாம் அவர் கேட்கவே தயாரா இல்ல. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற ராஜா கிட்ட சொல்லி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவரை கட்டி போட்டு இங்க இழுத்துட்டு வர முடியும். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா மந்திரியாரே? இந்த அரண்மனையில வேலைக்காரனாவோ தோட்டத்துக்கு ஒரு காவல்காரனாவோ இல்ல. இந்த நாட்டுடைய தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்காக தான் அவரை நாம இங்க கூட்டிட்டு வரோம். சுவாமி, வேற என்ன இதுக்கு ஒரு வழி? அதிகார துஷ்பிரயோகமோ ஆட்களை வச்சு மிரட்டவோ கூடாது. வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அண்ணா, குழந்தைய பத்தின தீராத கவலையினாலதான்
அவர் இங்க வர மறுக்கிறாருன்னு என் மனசுக்கு தோணுது. ஒருவேளை அவருக்கு நாம நம்பிக்கை கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளோட தேவையை கேட்பாருன்னு தான் எனக்கு தோணுதுன்னா. அதுக்காக நான் இப்ப என்ன செய்யணும்னு பஞ்சமி சொல்றேன். நீங்களும் சுவாமியும் அனுமதி கொடுத்தா நான் ஒரு முறை அவரை போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஒருவேளை குழந்தைக்கு தேவையானத எந்த குறையும் இல்லாம நானே பாத்துக்கிறேன்னு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தா அவர் இங்க வர்றதுக்கு ஒத்துப்பாருன்னு தான் என் மனசுக்கு தோணுது. போயிட்டு வரட்டும். சொந்த நாட்டுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமைகளை செஞ்சுத்தானே ஆகணும். உங்களுடைய தங்கச்சிக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படின்னா போயிட்டு வாமா. அவருக்காக எந்த உதவியும் செய்யறதுக்காக தேசமங்கலம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. ஒரு நல்ல செய்தியை தவிர வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு சரியான வழி காட்ட தேவி மகமாயி இருக்கா. ஐயா, ஐயா, இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுல்ல உள்ள. நீங்க இங்க நில்லுங்க. ஓ ஓ, ஓ. அழக்கூடாது. ஓ ஓ, ஓ, ஓ. இல்ல இல்ல அழக்கூடாது. ஓ ஓ, ஓ. ஓ. என்னாச்சு? என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க? சின்ன மகாராணி உள்ள இருக்காங்க. என்னாச்சு? என்னாச்சு ராணியம்மா? எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க வரும்போது குழந்தை அழுதுட்டு இருந்தது. இப்போ நிம்மதியா தூங்குது. நான் தேசமங்கலத்தை ஆள்ற ராஜாவோட தங்கச்சி. நேத்தில இருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியரு மருந்து கொடுக்க சொன்னாரு. அத பறிக்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன். நீங்க வந்தது, நீங்க தேசமங்கலத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால அண்ணன் ரொம்ப கவலையில இருக்காரு. தேசமங்கலத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் இவ்ளோ நாள் அனுபவிச்ச கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இன்னும் ஒரு தலைமுறை தேசமங்கலத்துல இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. வர்றவங்க கிட்ட எல்லாம் முடியாதுன்னு சொல்றது எனக்கும் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? எனக்கு வேற வழி தெரியல. பாருங்க பூசாரி, இப்ப நான் வந்திருக்கிறது எனக்காகவும் தான். எல்லாரும் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தை என் நெஞ்சில சாஞ்சு தூங்கிட்டு இருந்தது. அதிசய சக்தி எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா உங்களோட குழந்தைய ஒரு அம்மா பாத்துக்கிறது போல நான் பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பூசாரி. உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் எந்த ஒரு குறையும் தேசமங்கலத்துல வராது. நரகத்துக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட வேண்டுகோள். ராணி, என்ன பண்றீங்க? எழுந்துறீங்க. இனிமே என்னால எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ராஜா கிட்ட என் சம்மதத்தை சொல்லிடுங்க. தேசமங்கலத்தோட பாக்கியம். பஞ்சமி, நீ வெற்றி அடைஞ்சிட்ட. நான் இல்லைண்ணா, நம்ம நாடும் நம்ம நாட்டை ஆளக்கூடிய மகாராஜாவான நீங்களும் தான் ஜெயிச்சிருக்கீங்க. சுவாமி, இனி பிரதிஷ்டை பண்ண காத்திருக்க இல்ல மகாராணி. மகாராஜா, சுவாமி சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. உங்களுடைய இந்த வார்த்தை போதும். தேசமங்கலத்துக்கான திருவிழா நாள் வந்துருச்சு. மந்திரியாரே, மகாராஜா, மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமாகட்டும். உத்தரவு மகாராஜா.
தடங்கல்கள் ஒன்னொன்னா வந்தப்போ ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா உங்க முகத்துல இருக்கிற இந்த புன்னகை தான் மிகப்பெரிய ஆசுவாசமா இருந்துச்சு. தேசமங்கலம் என்னைக்கும் உங்களுக்கு கடன் பட்டு. இதெல்லாம் என்னுடைய திறமை இல்ல மகாராஜா, இறைவனுடைய கட்டளையை தான் நான் இங்க செய்யறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.